மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேரமும் விமான சேவை இன்று முதல் தொடங்குகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், 24 மணி நேரமும் தற்போதிலிருந்து இந்த விமான சேவை தொடங்க இருக்கும் நிலையில் விமான நிலையத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதலாக எத்தனை விமானங்கள் இயக்கப்பட இருக்கின்றன, முழு விவரங்கள் என்ன? சொன்னாக பத்மநாபன், மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேர சேவை இன்று உள்ளது. முதல் கட்டமாக இந்த சென்னை விமான சேவையானது இன்று தொடங்க உள்ளது. முதல் கட்டமாக மதுரையிலிருந்து சென்னை இரவு நேர விமான சேவை இண்டிகோ நிறுவனமானது இன்று முதல் தொடங்குவது. அந்த காட்சிகள் தான் பார்த்துக் கொண்டிருக்கும் பத்மநாபன். மதுரை விமான நிலையம் 633.17 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தது. கூடுதல் ஓடுதளங்கள், அதாவது விமான சேவைகள், விமானங்கள் அதிக அளவுக்கு வந்து நிற்பதற்கு கூடுதல் ஓடுதளங்கள் போன்றவை இந்த மதுரை விமான நிலையத்தில் விரிவாக்கத்தில் அமைய உள்ளது. மதுரை விமான நிலையம் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி 24 மணி நேரம் செயல்படும் என இந்திய விமான நிலையம் அறிவித்திருந்தது. அதன் முதல் கட்டமாக இன்று டிசம்பர் 20ஆம் தேதி முதல் மதுரையிலிருந்து இரவு 10:45 மணிக்கு கடைசி இண்டிகோ விமானம் சென்னை புறப்படும் என அறிவிப்பானது வந்துள்ளது. ஏற்கனவே சென்னையிலிருந்து 8:45 மணிக்கு வந்து மீண்டும் மதுரையிலிருந்து 9 மணிக்கு கடைசி விமானம் சென்று வந்த நிலையில் தற்போது 24 மணி சேவை அறிவித்த பிறகு முதல் விமானமாக சென்னையிலிருந்து 9:25 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:20 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்தடையும். பின்னர் மீண்டும் பயணிகளுடன் 10:45 மணிக்கு புறப்பட்டு மதுரை விமானத்திலிருந்து புறப்பட்டு 12:05 மணிக்கு சென்னை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையம் 24 மணி நேர சேவையின் முதல் கட்டமாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெகு நாட்களாக மதுரை விமான 24 மணி சேவை தொடங்கியும் எப்போது இரவு நேர விமானங்கள் இயக்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பயணிகள் தற்போது இன்று முதல் இரவு நேர விமான சேவை தொடங்குவது பயணிகளுக்கும் சிறப்பான செய்தியாக அமைந்துள்ளது. மேலும் நாளையிலிருந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கும் மதுரையிலிருந்து விமான சேவை தொடங்க உள்ளது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன்குமார்.